சார் நமக்கு முந்தைய காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த குழந்தையின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை பொதுவா யாருக்காவது ஒருத்தருக்கு இருக்கும். ஆனா இப்ப இருக்கக்கூடிய இந்த காலத்துல 100ல ஒரு 50 பேராவது இந்த குழந்தையின்மை பிரச்சனையால பாதிக்கப்படுறாங்க. இதற்கு என்ன காரணமா இருக்கும் சார்? ஒன்று மட்டும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். எப்ப நாம இயற்கையோட ஒத்த வாழ்வு வாழ்ந்தோமோ அப்ப நமக்கு நோய்களே கிடையாது. குழந்தையின்மைங்கிறது நேரடியா வந்து விடுவதில்லை. முதல்ல அது கர்ப்பப்பை பிரச்சனையில ஆரம்பிக்கும். அந்த கர்ப்பப்பை பிரச்சனையை நம்ம சரியா தீர்த்துட்டோம்னா குழந்தையின்மையும் இருக்காது. அதை தவற விட்டுட்டோம்னா தான் நமக்கு குழந்தையின்மைங்கிறது வருது. இந்த கர்ப்பப்பை பிரச்சனை வரக்கூடாது, குழந்தையின்மையும் இருக்கக்கூடாது என்பதற்கு நம்ம முன்னோர்கள் நிறைய பழக்க வழக்கங்களை நம்ம கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதெல்லாம் இன்னைக்கு மூட நம்பிக்கைன்னு சொல்லிட்டு நம்ம அதை ஒதுக்கிட்டோம். அதுல நிறைய பழக்கங்கள் இருந்தாலும் அதுல முக்கியமான ஒண்ணை உங்களுக்கு இப்ப நான் சொல்ல போறேன். பெண்கள் அந்த மாதவிடாய் என்று சொல்லக்கூடிய இந்த 3 நாட்கள்ல பழைய காலத்துல என்ன செய்தாங்கன்னா, அந்த 3 நாளும் அந்த பெண்ணை தனிமையில படுக்க வச்சாங்க. எழுந்து கூட நடக்க சொல்லல, படுத்தே இரு அப்படின்னு சொல்லி படுக்கையே வச்சிருந்தாங்க. அந்த பெண்ணை யாரும் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள படுத்த படுக்கையா வச்சிருந்தாங்க. நிறைய நேரங்கள் இன்னும் நிறைய கிராமப்புறங்கள்ல தட்டெல்லாம் தனித்தனியா கொடுத்துருப்பாங்க. ஆமா, தட்டு அவங்கள தொடவே கூடாது. அவங்க படுக்கிற பொருள் என்னன்னா பாயோ அல்லது சாக்குதான். மற்றபடி பெட்டில் கிட்ட படுக்க கூடாது. சரிங்களா? அப்படி வச்சிருந்தாங்க. அதுக்கு ஏதாவது காரணம் இல்லாமலா இருக்கும்? கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும். நம்முடைய முன்னோர்கள் செய்த சடங்குகள் எல்லாமே நம்முடைய உடல் நலம் கருதி தான் செய்திருக்கிறார்கள். அவங்க சொல்லப்பட்ட சடங்குகள் சம்பிரதாயங்கள் எல்லாமே எங்க வந்து முடியுதுன்னா நம்ம உடல் நலம் அப்படிங்கிற கருத்துல தான் வந்து முடியுது. நம்ம உடல் நலம் கருதிதான் நம்முடைய முன்னோர்கள் எல்லா சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் நம்மிடம் விட்டு சென்றார்கள். அந்த சடங்குகள் சம்பிரதாயங்கள் பழக்க வழக்கங்கள் சரியாக நாம் பின்பற்றி வரும் வரை நமக்கு நோய்கள் இல்லாமல் இருந்தது. அவையற்றை எப்போது நாம் மூட நம்பிக்கை என்ற நினைவோடு அதை ஒதுக்கி தள்ளினோமோ அன்று முதல் நமக்கு நோய்களும் வர ஆரம்பித்து விட்டது. இந்த 3 நாள் மாதவிடாய் காலங்களில் 3 நாள் பெண்களை தனிமைப்படுத்தி அவர்களை படுத்த படுக்கையாக இருக்க வைத்தார்கள். யாரும் தொடக்கூடாது என்று சொன்னார்கள். இதற்கு என்ன காரணம்? இது கொஞ்சம் சிக்கலான கேள்விதான். இருந்தாலும் விளக்கத்தை நான் சொல்றேன். இந்த விளக்கங்கள் நான் கண்டு உணர்ந்து அறிந்த விளக்கம். இதை நான் எங்கேயோ படிச்சுட்டு வந்து நான் சொல்லல. நம்முடைய உடலில் உள்ள ஒவ்வொரு செல்களிலும் நம்முடைய உயிர் சக்தியானது இடமிருந்து வலமாக சுற்றி கொண்டிருக்கிறது. அப்படி சுற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த உயிர் சக்தியானது நமது உடலையும் இடமிருந்து வலமாக சுற்றுகிறது. அப்படி நம் உடலை இடமிருந்து வலமாக சுற்றும் போது இந்த உயிர் சக்தி என்பது ஒரு காந்த சக்தி, காந்தத்தன்மை கொண்ட சக்தி. இதனால் இந்த சுழற்சியின் காரணமாக நம்முடைய தலை வடதுருவமாகவும் பாதம் தென்துருவமாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பொதுவாக நமக்கு தலை வடதுருவம், பாதம் தென்துருவம். நம்ம கிட்ட சொல்லுவாங்க வடக்க தலை வச்சு படுக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் வடக்க தலை வச்சு படுக்க கூடாது? வடக்கு என்பது வடதுருவம், நம்முடைய தலையும் வடதுருவம், இரண்டும் ஒரே இடத்தில் இருந்தால் காந்தத்தினுடைய தன்மை ஒத்த துருவங்களை விலக்கி கொண்டிருக்கும். ஆக நம்முடைய தலையும் வடதுருவமா இருக்கு, நாம படுத்த பக்கமும் வடக்கு, இரண்டும் ஒரே துருவம். இந்த துருவங்கள் என்ன செய்யும்? விலக்கி கொண்டு தள்ளி கொண்டே இருக்கும். அதனால நம்ம நன்ற ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்க முடியாது. ஆழ்ந்த உறக்கத்தில் நாம் தூங்கவில்லை என்றால் அந்த அழுத்தமானது மூளைக்கு சென்று மூளையினுடைய செல்களை பாதித்து மூளையினுடைய இயக்கத்தை பாதித்துவிடும். ஒரு மனிதனுக்கு மூளை இயக்கம் பாதித்தால் அவனுடைய உறுப்புகள் அத்தனையும் பாதிக்கப்பட்டுவிடும். அதை மனதில் கொண்டுதான் வடக்கு பக்கம் தலை வைத்து படுக்கக்கூடாது என்று கூறினார்கள். சரிங்களா? இப்போ பொதுவாக எல்லோருக்கும் தலை வடதுருவம், பாதம் தென்துருவம். ஆனால் இந்த பெண்களுக்கு அந்த மாதவிலக்கு வரும்போது
இந்த சுழற்சியானது, இந்த உயிர் சக்தியினுடைய சுழற்சியானது இடமிருந்து வலமாக சுற்றுவதற்கு பதிலாக வலமிருந்து இடமாக சுழல ஆரம்பிக்கும். அப்படி வலமிருந்து இடமாக சுழலும் போது அந்த பெண்ணுக்கு தலை சவுத்து போலாகவும் பாதம் நார்த்து போலாகவும் மாறிடும். தலை தென்துருவம், பாதம் வடதுருவம். இந்த காந்தத்தினுடைய தன்மை வடதுருவம் சக்திகளை வெளிப்படுத்தும், தென்துருவம் சக்திகளை கிரகிக்கும் தன்மை கொண்டது. சரிங்களா? அப்போ பாதம் வடதுருவமாக மாறிவிட்டால் இது வெளிப்படும் தன்மை கொண்டது, வெளிப்படுத்தும் தன்மை கொண்டது, சக்தியை வெளிப்படுத்தும் தன்மை கொண்டது. அவர்கள் இந்த பூமி என்பது எதை கொடுத்தாலும் இழுத்துக்கும். ஆக இந்த வெளிப்படுத்தக்கூடிய இந்த வடதுருவம் பாதமாக மாறிய போது அந்த பாதம் பூமியில் பட்டால் நம்முடைய உயிர் சக்தியினுடைய இழப்பு அதிகமாகிவிடும் என்பதற்காக அவர்களை படுத்த படுக்கையாக வைத்தார்கள். சரிங்களா? பெண்களை படுக்க வைத்ததனுடைய நோக்கம் அந்த பெண்கள் அந்த 3 நாளும் அவர்களுடைய உயிர் சக்தியினுடைய இழப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக, அந்த பாதமானது தரையில் படக்கூடாது என்பதற்காக படுக்க வைத்தார்கள். சரி, ஏன் தொடக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3 நாட்களுக்கு அந்த பெண்ணுடைய தலை சவுத்து போல். சவுத்து போலுடைய குணம் என்ன? கிரகிக்கக்கூடியது. நம்முடைய தலை நார்த்து போலாக இருக்குது, அதாவது வடதுருவமாக. அந்த பெண்ணுக்கு தென்துருவம் தலை, நமக்கு வடதுருவம். காந்தத்தினுடைய தன்மை எதிரெதிர் துருவங்களை கவரும். அப்போ நமக்கு வடக்கு, அவங்களுக்கு சவுத்து, எதிரெதிர் துருவம் மாறிடும். நம்முடைய சக்தியை அவங்க ஈர்க்க முடியும். ஆக மற்றவர்களுடைய சக்தியை ஈர்க்கக்கூடாது என்பதற்காக அந்த பெண்ணை தொடக்கூடாது என்று தனிமைப்படுத்தி இருக்கிறார்கள். சரி, இது பொதுநலம் கருதி. சரிங்களா? சரி, அந்த பொண்ணு 3 நாள் முடிஞ்சுது. 3ஆம் நாள் எழுந்த உடனே எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு தான் வரணும்னு சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு யாருமே அதை செய்யறதில்லை. ஏன் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க சொன்னாங்க? இந்த 3 நாளும் அவங்களுடைய உயிர் சக்தியானது வலமிருந்து இடமாக சுற்றி கொண்டு இருக்கிறது. அப்படி வலமிருந்து இடமாக சுற்றிச்சுன்னா அவங்களுடைய பாதம் வடதுருவமாகவே இருக்கும். இந்த சுழற்சியை மாற்ற வேண்டும் என்பதற்காக காலையில எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா அந்த எண்ணெயினுடைய சக்தியின் மூலமாக நரம்பு மண்டலம் தூண்டப்பட்டு அந்த நரம்பு மண்டலத்தின் இயக்கத்தினால் அந்த சுழற்சியானது மாற்றப்படுகிறது. வலமிருந்து இடமாக சுற்றி கொண்டிருந்த அந்த சுழற்சி மறுபடியும் தன்னுடைய பழைய நிலையான இடமிருந்து வலமாக சுழலுகிறது. அப்படி சுழன்று விட்டால் தலை வடதுருவமாகவும் பாதம் தென்துருவமாகவும் மாறிவிடும். சரிங்களா? இப்படி செய்துவிட்டால் அவருடைய சக்தி இழப்பு தவிர்க்கப்பட்டுவிடும். ஆனா இன்னைக்கு இந்த முறையில பெண்கள் யாருமே பின்பற்றப்படவில்லை. எண்ணெய் தேய்ச்சும் குளிக்கிறது இல்லை, எல்லாம் செய்யறது. இதனால அவங்களுடைய சக்தி இழப்பு அதிகமாக இந்த சக்தி இழப்பு எங்க கொண்டு முடியுது? கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய சக்தி தான் அதிகமா இழப்பு ஏற்படுது. அப்போ கர்ப்பப்பை ஒரு உறுப்பினுடைய சக்தி இழந்ததுன்னா அந்த உறுப்பு நன்றாக செயல்படுவதில்லை. நன்றாக செயல்படாதனால நோய்கள் வருது. அப்படிதான் நம்ம அக்குபஞ்சல சொல்லி இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அந்த கர்ப்பப்பையினுடைய சக்தி இழக்கும் போது அந்த கர்ப்பப்பையானது பல நோய்களுக்கு ஆளாகிறது. இந்த கர்ப்பப்பை சரியாக வேலை செய்யாதனால்தான் நோய்கள், கர்ப்பப்பை நோய்கள் இன்னைக்கு வர்றதுக்கு காரணம், இன்னைக்கு சகஜமா 100க்கு 90 பெண்களுக்கு கர்ப்பப்பை நோய்கள் இருக்குது. காரணம், அவர்கள் அந்த மாதவிடாய காலங்களில் சரியாக பின்பற்றாததனால்தான். யார் ஒருவர் இதை பின்பற்றுறாங்களோ அவங்களுக்கு கர்ப்பப்பை நோய்களே கிடையாது, அவங்களுக்கு குழந்தையின்மையும் இருக்காது. சரிங்களா? அதனால இதை பார்த்த பிறகாவது நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ள பெண்கள் மாதவிடாய் காலங்களில் அவர்களை தனிமைப்படுத்தி அவர்களுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ பார்த்துருப்பீங்க, நம்மளுடைய சார் சொன்ன மாதிரி 100ல் 90% பெண்கள் இந்த மாதிரியான குழந்தையின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்கு ஆளாகிறாங்க, இல்லை அப்படின்னா கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஆளாகிறாங்க. ஸோ இதெல்லாம் என்ன காரணத்துக்காக ஏற்படுது அப்படிங்கிறப்போ அதுக்கு என்ன எல்லாம் செய்யலாம், மாதவிடாயின் போது எந்த மாதிரியான வழிமுறைகளை எல்லாம் பின்பற்றலாம் அப்படிங்கிற மாதிரியான அருமையான அறிவுரைகளை சொன்னாங்க.
இந்த மாதிரியான அறிவுரைகளை எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த மாதிரியான பிரச்சனைகள், உடல் ரீதியான பிரச்சனைகளா இருக்கட்டும், இல்ல கர்ப்பப்பை ரீதியான பிரச்சனைகளா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே தடுக்கிறதுக்கு ஒரு நல்ல வழிமுறையை சார் சொல்லியிருக்காரு. நான் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் இனிமேலாவது இந்த பெண்கள் மாதவிடாய் காலத்தின் போது இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத சார் ரொம்ப அருமையா சொல்லியிருந்தாரு. அதை கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க அந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அப்படின்னு சொல்லியும் நான் நம்புறேன்.